அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்ட்டு போவேன். இந்த டயலாக் சொல்லவுமே வெளியில் ஒரே சிரிப்பு. இன்று வைகை புயல் அவர்களோட நடிக்க போகிறேன்னு ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு. நல்லபடியாக நடிக்கணும், டயலாக் மிஸ் பண்ணக்கூடாது எப்படிலாம் வேண்டிட்டு அங்கே போனால் வேணாம் நீ வேணான்ட்டார். நீங்கள்லாம் ஒரு டைரக்டரா? என்ன மாதிரி நடிக்க வைக்க முடியுமா? கமல் என்ன நடிக்கிறார், ரஜினி என்ன நடிக்கிறார். அந்த வண்டிக்கு அப்படி கிளம்பும்போது எப்போவுமே அவர் வண்டி கிளம்பும்போது அவர் தான் க்ளோஸ் பண்ணுவார். லெட்ரு எழுதிட்டீங்க அவருக்கு? எழுதி வச்சுக்கிட்டு நின்னேன். வண்டி அப்படி கிளம்பிச்சு, டக்குன்னு தூக்கி போட்டேன். தப்ப 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 தப்பான்னு அந்த பெரியார் ரோடு வரைக்கும் ஓடுனேன். யாராவது வருவானான். ஆக்சிஜன் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட ஆக்டர் டெலிஃபோன் ராஜ் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓ, இன்னொரு வேவ் லென்த் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்லேயே? நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க்கில் இருந்தாலுமே உங்களுக்கு அந்த சினிமா ஆர்வம் முதல்ல எப்படி வந்துச்சு? 11th ஃபெயில் ஆகிட்டேன். அடுத்த வருஷம் 11th படிக்கலாம்னா +1 +2 வந்துருச்சு. அப்போ +1ல் போனேன், பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் +2 எழுதுறதுக்காக வேண்டி ஸ்கூலுக்கு சேர்க்குறதுக்காக வேண்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரெடி பண்ணவும் படிப்பு எனக்கு செட் ஆகலை. நான் நடித்து பெரிய ஆளாக போகிறேன்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அம்மா கூட ஒரே சண்டை. நான் மெட்ராஸ் போகிறேன். மெட்ராஸில் எங்கள் தாய்மாமன் இருந்தாருங்க. திருநெல்வேலியிலேருந்து ட்ரெயினை பிடிச்சி நேராக எக்மோரில் வந்து இறங்கினேன். எக்மோரில் இருந்து கோடம்பாக்கம் போகணுங்க. கோடம்பாக்கத்தில் எங்கேயா போனோம்? அதான் கோடம்பாக்கம் ஒரு தேட்ரு சொன்னாங்க, லிபர்ட்டியா இல்லை ராம் தேட்டரா? ராம் தேட்டரில் இறங்கி அங்கே வெள்ளாள தெருங்கிறது மட்டும்தான் தெரியும். இந்த வெள்ளாள தெருவில் போய் சுற்றி போனால் அங்கே ஒரு கடை, பங்க் கடை இருந்தது. இன்னொன்று என் மாமன் பேரை சொன்னோடனே ஓ தன்னாப்பில் என் மாமன் பார்த்த உடனே ஒன்று ஏற்றுமதி ஒன்று இறக்குமதி வேலைன்னு சொல்லிக்கிட்டு, என்ன எதுக்க வேண்டி வந்தான்னு இப்போ நடிக்கணும்னு. இங்கெல்லாம் நடிக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகுமாடா சொல்லி அவர் இந்த கடைக்கு போகிறது கொள்வது அது மாதிரி வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. அப்போ நான் ஒவ்வொருத்தட்டையாக கேட்குறது, டைரக்டர் பாரதி ராஜா வீடு எங்கே இருக்குது? நான் பார்த்த முதல் மனிதர் பாரதி ராஜா சார். பர்சன் காம்ப்ளெக்ஸில் கீழ் வீடு. நேராக போயிருக்கிறேன். அங்கே போனோன்னா ஒயிட்டு அவர் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நேராக போனோன்னு நான் வணக்கம் போட்டேன் அவர் ஸ்டைல்லையே. அதில் என்னன்னாரு, சார் நான் நல்லா நடிப்பேன், எனக்கு வாய்ப்பு விடுங்க சார். ஆஃபீஸ் எங்கே சார் இருக்குது? எல்லாம் ஏன்டே கேட்குறியான்னாரு. ஒன்று ஒரு டிரைவர் ஒருத்தர் சொன்னார், தேனாம்பேட்டையில் ஒரு ஸ்ட்ரீட் பேர் சொல்லி அங்கே போங்கன்னாங்க. அங்கே சாயங்காலம் வரைக்கும் நின்று பார்த்தேன், ஆள் வரவே இல்லை. செம கோபம். உடனே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்தேன். ஒரே நாள் போயிட்டு கோபத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஆஃபீஸ் வாசல்லே நிற்கிறேன். உடனே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சு ஒரு லெட்டரை எழுதி, நீங்கள்லாம் ஒரு டைரக்டரா? என்ன மாதிரி நடிக்க வைக்க முடியுமா? கமல் சார் என்ன நடிக்கிறார் அப்போதைக்கு? கமல் என்ன நடிக்கிறார், ரஜினி என்ன நடிக்கிறார். கமல் அப்படி நடந்து வந்தாருன்னா ஆமான்னா இல்லைம்பார். ஆமான்னு ஒரு டைலாக்னா அவர் தலையாட்டி இல்லைன்னு தான் சொல்லுவார். அவர் நடக்கிறது எப்படி நடக்கிறாரு, என்ன நடிக்க வச்சு பாருங்கன்னு நான் லெட்ரு. அவ்வளோ தைரியமாக எழுதிட்டீங்க? அப்போது வாய்ப்பே இல்லையா? அப்புறம் என்ன தேவைன்னு திட்டி விட்டேன். திட்டி லெட்ரு பதில் வரும். அப்போல்லாம் இன்லேண்ட் லெட்ரு இந்த கவர் மஞ்சள் கவரில் வச்சு தானே, பதிலே வரல. சரி விடுவோம், அடுத்து பாலச்சந்திர போய் பார்ப்போம். நம்பர் 4 வாரன் ரோடு மயிலாப்பூர். அங்கே போனேன். போகும்போதே லெட்டரோடு போயிட்டீங்களா சார்? நேராக அங்கே போனேன். ஆனால் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து தான் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன். ஏன்னா நடிக்க சான்ஸ் கேட்கும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காமிக்கலான்ட்டு. அப்போ அங்கே போனாச்சுன்னா உள்ளேயே சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. சான்ஸ் அவர் ஷூட்டிங்கில் இருக்கிறப்போ அங்கே வந்து ஏதோ ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த வீட்டில். ஓகே. சுந்தரமூர்த்தின்னு ஒரு மேக்கப் மேன் உண்டு, நல்ல தடியாக அசோக் சார் மாதிரி இருப்பார். அவர் ஒரு மேக்கப் மேன் இருந்தார். அவர்கிட்ட கேட்டால் ஷூட்டிங் நடக்கிற இடத்துல இங்கே போ டாப்பில். அதில் இது செட் ஆகாதுன்னு அவருக்கு லெட்டர்லாம் எழுதி போடல. அடுத்தது பாரதி ராஜா பாக்கியராஜ் சார்கிட்ட போகிறேன். அங்கே வந்து லைனாக அவங்க வீட்டு வாசலில் அப்படி நிற்கிறோம். இப்போ சார் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இப்போ கிளம்பி வந்துட்டுருக்காரு. இப்போ அவர் வந்து வெளியில் வரும்போதே அவங்க முன்னாள் மனைவி பிரவீனா மேடத்தோடைய ஃபோட்டோ இருக்கும். அங்கே போய் கும்பிட்டு தான் வருவார். இப்போது அவர் கும்பிட்டுருக்காருன்னு தெரிஞ்ச ஒன்றுமே அவன் லைனில் நின்றுவாருங்க. சார் நான் கன்னியாகுமரிலேருந்து வந்திருக்கிறேன், நடிக்க சான்ஸ் வேணும் என்னாச்சுன்னா ஒருத்தன் அப்படியே பிடிச்சி இழுத்தான். விடலை. அடுத்த தடவை போனேன், இந்த பக்கமே வராத நீ போன்ட்டார். அன்றைக்கி வந்து நடிகர் செந்தில் சார் இருக்கார்ல, அவரு கூட அன்றைக்கி உட்காந்துருந்தார். அவர் ஒரு சிங்கப்பூர் லுங்கி மாதிரி ஒன்று போட்டு கட்டிட்டு, இந்த பழைய கட்டப்பு இருக்குல்ல, துறல் நின்று பூச்சி அந்த மாதிரி
ஹாஸ்பிட்டலில் கூட உட்காந்துருந்தார், ஞாபகம் இருக்குது. அப்புறம் ஒரு நாளைக்கு பல தடவை போனேன். அவர் நல்ல மனுஷன், நல்லா பேசுவார் கொள்ளுவார். அவர் முன்னாடி அந்த உதவி இயக்குநர்களில் சிலர் என்ன பண்ணுவாங்க, பந்தா காட்டணும், ஒரு பெருமை பண்ணணுன்ட்டு நம்மளை இழுத்து நினைக்கிறது. ஒரு நாள் பச்சை கலர் அம்பாஸ்டர் நினைக்கிறேன், 4884 நினைக்கிறேன். அந்த வண்டிக்கு அப்படி கிளம்பும்போது, எப்போவுமே அவர் வண்டி கிளம்பும்போது அவர் தான் க்ளோஸ் பண்ணுவார் லெட்ரு. எழுதிட்டீங்க அவருக்கு? எழுதி வச்சுக்கிட்டு நின்னேன். வண்டி அப்படி கிளம்பிச்சுது, டக்குன்னு தூக்கி போட்டேன். தப்பான்னு அந்த பெரியார் ரோடு வரைக்கும் ஓடுனேன். யாராவது வருவானான்னு. யாருமே வரல, வண்டி போயிடுச்சு. இப்போ நமக்கு சான்ஸ் கிடைக்கும், கண்டிப்பாக கூப்பிடுவார். ஏன்னா உங்கள் படத்தில் என்ன மாதிரி உருவங்களை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நான் நல்லா நடிப்பேன். பாரதிராஜா சார்கிட்ட போனேன், உங்கள் குருநாதர்கிட்ட மரியாதையே இல்லை. பாலச்சந்திர ரசப்பான சுத்தமாக கண்டுக்கல. நீங்களா எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுதியிருந்தேன். அங்கேயும் வாய்ப்பு வரல. அப்புறம் சினிமாவே வேண்டாம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. எங்கள் தாய் மாமன் வீட்டில் வந்து சாப்பாடு போடுறாங்க, நான் வேலைகளெல்லாம் அந்த இந்தந்த வேலைகள்லாம் வேலை வாங்குகிறேன், கடைக்கு போகிறது, மார்க்கெட் போகிறதுன்னு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். சினிமாவே வேண்டாம், சாப்பாட்டுக்கு வெளியே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டென்னிஸ் பிளேயர் விஜய் அமிர்தராஜ், ஆனந்த் அமிர்தராஜ்னு 2 பேர் உண்டு. அவங்க அம்மா வந்து நுங்கம்பாக்கம் சுடுகாடு பக்கத்தில் வந்து அட்டைப்பெட்டி கம்பெனி வச்சுக்கிறாங்க. அந்த கடையில் அங்கே வேலைக்கு போனேன். போகும்போது அவங்க பெரிய அட்டைப்பெட்டி அந்த போல்ட் மடக்கி வச்சுட்டு ஏற்றி தள்ள வைப்பாங்க. அது அந்த குட்டியான மாதிரி ஒன்றில் போடணும். அந்த அட்டைப்பெட்டி கூடவே போய் நம்ம படுத்துக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் இறங்கும், அதை எடுத்துக்கொண்டு போய் அங்கே போடணும். கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன், கழுத்தெல்லாம் உள்ளே போயிடுச்சு. ஏற்கனவே ஊர்லலாம் அனுபவங்கள் உண்டு. என்ன அனுபவம்னா, நான் படிக்கிற காலகட்டங்களில் வந்து இந்த வாழை படத்தில் மாரி செல்வராஜ் சொல்லியிருப்பார்ல, வாழைத்தாறு தூக்குறதுன்னு. அது எல்லா ஜாதிகாரங்களும் தூக்குவாங்க. நான் வந்து உரம் இருக்குல்ல சார், வயலுக்குள்ள உரம், அந்த உரம்னு தான் பேர். அந்த மண் தான் இருக்கும், அதில் மண், அந்த செம்மண் மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும். அதை தூக்கி தலையில் வைப்பாங்க. டக்குன்னு அந்த தலை உள்ளே போயிடும். அப்புறம் அந்த வரப்புலையே போய் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்லாம் போய் ஒரு வயலில் போய் கொட்டிட்டு அதே வரப்புலையே வரணும். அப்படி தூக்கிட்டு போகும்போது சில சமயங்களில் அப்படி ஸ்லிப்பாகலாம் விழ பார்ப்போம். சில சமயங்களில் அது தலையை சுளுக்கி பல நாள் தலையை இப்படி தான் நம்ம நடப்போம். அப்படிலாம் இருந்திருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு உண்டு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அந்த அட்டைப்பெட்டி கம்பெனி கொஞ்ச நாள் தாக்கு பிடிச்சது. அதை விடையும் வெயிட்டு ஏற்றி விட்டுறாங்க. அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு வேலை தேடும்போது நுங்கம்பாக்கம் கார்பரேஷன் ஸ்கூல் இருக்குது, அதில் மீன் மார்க்கெட் இருக்குது. அதுக்கு எதிராக தாஜூல் மில்லான்னு ஒரு புக் ஸ்டால் இன்றைக்கி இருக்குது. அந்த புக் ஸ்டால் வந்து சாப்பாடு மட்டும் போடுவோம், சம்பளம்லாம் இப்போ கொடுக்க மாட்டோன்னு, சாப்பிட்றதுக்காக வேண்டி மட்டும் அங்கே வேலை செஞ்சேன். ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட ஏதாவது வேலை, எங்கே நான் வேலை செய்கிறீங்க? நான் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறேன். அப்படியா, எனக்கு ஏதாவது வேலை இருக்குமானே? வேலை தானே, நாளைக்கு சொல்கிறேன்ட்டு அடுத்த நாளைக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். இல்லை, டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டு கேன்டீனில் போய் என்னை உட்கார வச்சார். அவர் கேட்குறாரு, நடராஜன் ஒரு மேனேஜர், என்ன தம்பி படிச்சிருக்கிறேன்னாரு. நான் 11th படிச்சிருக்கேன் சார் அப்படின்னேன். படிப்பு மட்டும் சொல்லக்கூடாது சரியா? என்ன வயசாச்சு? நான் இந்த வருஷம் பிறந்தேன். ஓகே, 17 வயசு கூட ஆகலையே, 17 வயசு தான். சரி, படிப்பு சொல்லாத, நீ வேலை செய்யோ, இன்னையிலேருந்து செஞ்சுக்கோ சரியா? சரி சார். தட்டு கழுக விட்டாங்க. அப்படி உட்காந்துக்கணும். நான் நிறைய டேப் இருக்கும், அதுக்கு மேலே உட்காந்து தட்டு கழுவணும். அவன் இப்படி கழுவுவாங்க. நான் இழுத்து வச்சு இந்த ஸ்பீடெலாம் பத்தாது தம்பி, நல்லா ஸ்பீடாக தெரியும்னு அப்படின்னு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. என்ன ப்ரொமோஷன்னா, வெளியில் போய் பிளேட்டு டம்ளர்லாம் எடுக்கிறது. அவன் சாப்பிட்டு வச்சுட்டு போனான்ல, அதெல்லாம் எடுக்கிற வேலை. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. காஃபி போட ஆரம்பித்தாங்க, அப்புறமா சமையல் பண்ண வச்சாங்க. அப்படின்னு சமையல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஆளாயிட்டேன். அப்போது நான் என்ன பண்ணேன், கேண்டீன் ஸ்டாஃப் எல்லாம் வச்சு ஒரு நாடகம் போடலாம்னு சொல்லி நல்ல காலம் பிறக்குதுன்னு ஒரு நாடகம் போட்டேன். போடவும் எல்லோரும் நடித்தாங்க. அப்போது ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஒருத்தர் வந்தார், சங்கர்னு ஒருத்தர். தம்பி, நான் உங்கள் நாடகம் பார்த்தேன், நல்லா நடித்தேன்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார்னேன். சினிமாலாம் வாய்ப்பு கொடுத்தா நடிக்கிறியா சார்? அதுக்காக வேண்டி தான் சார் வந்தேன், இதெல்லாம் எனக்கு பெருசு இல்லை சார், அதுக்கு தான் சார் வந்தேன். நாளைக்கு தாசப்பிரகாஷ்னு ஒன்று இருக்குல்ல, கேட்டுக்கோ, தெரிலண்ணா, அங்கே வந்துரு, நான் வர்றேன். எத்தனை மணிக்கு சார்னு ஒரு டைம், ஏதோ ஒரு டைம் சொன்னார். அந்த டைமுக்கு போனேன்.
மௌலி சார், டைரக்டர் மௌலி சார்கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டதும் அவர் வந்து உடனே டைலாக் கொடுத்தாங்க. டைலாக் நிறைய டைலாக் இருக்கும். படத்துக்கு பேர் பொருத்தம். இன்றைக்கும் நீங்கள் யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா தெரியும். 85ல் ரிலீஸ் ஆச்சு, 83ல் எடுத்தாங்க. அதில் வினு சக்கரவர்த்தியும் நானும் 2 பேர் தான் காம்பினேஷன். அவர் டைலாக் பேச நான் பேச, டைலாக் பேச நான் பேச, நல்லா நடித்தேன்னொடனே செகண்ட் ஹாஃப்லேயும் என்னை கொஞ்சம் போட்டு விட்டு இது பண்ண உடனே மௌலி சார் என்னை கூப்பிட்டு கேட்குறாரு. சங்கர் சார், மௌலி சார், நான் 3 பேர் இருக்கிறோம். நான் ஒரு ட்ராமா ட்ரூப் இருக்குது, அந்த ட்ராமா ட்ரூப்பில் நடிக்கிறியான்னாரு. சார் வரேன் சார், என்னென்ன மேடை நாடகம்னு எனக்கு அவ்வளோ பிடிக்கும், வரேன் சார்னேன். 1983லேருந்து 93 வரைக்கும் மௌலி சாருடைய மேடை நாடகங்கள் தான் இந்தியா பூரா. அந்த பொருத்தம் படத்தில் நடித்தோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து கம்பெனியாக ஏறி 1-2 பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த சங்கர் சார் வந்து அவர் பண்ணுற படங்களெல்லாம் சொல்லிவிடுவார். துவாரகேஷ் இருப்பார். நான் நடிமையில் ரஜினிகாந்த் படம்லாம் அந்த காலத்தில் நடித்தேன். ரஜினிகாந்த் சார், நான், சங்கர் 3 பேர் தான் இருப்போம். அவங்க 2 பேரும் உட்காந்து பேசி விளையாடிக்கிட்டு நடப்பாங்க. நான் கூடவே நிற்பேன் அப்படியே பிடிச்சிட்டு. அந்த மாதிரி அவங்க என்ன சார் அந்த டைமில் அவங்க பேசிப்பாங்க? ஏன்னா அவங்களுக்குள்ள ஒருத்தர் கிண்டல் பண்ணிக்கிட்டு, கேலி பண்ணிக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரட்டிக்கிட்டு, இனி அவர் அங்கே விரட்டுவார் ரஜினி சார், இவர் இங்கே ஓடுவார், அவர் அங்கே ஓடுவார், இப்படி இவங்களுக்குள்ளே விளையாடிட்டு இருப்பாங்க, இவங்களுக்குள்ளே பேசுவாங்க. நம்ம வந்து ஃபுல்லாக அப்படி வேடி பார்த்துக்கிறது. ஏன்னா ரஜினி இன்றைக்கி இருக்கிற மாசு இல்லை, அப்போவும் ரஜினி தான். இன்னைக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாதாங்கிற மாதிரிலாம் எவ்வளோ பேர், உலகம் ஃபுல்லாகவே அவருக்கு தெரியும். ஆமாம், அவருக்குன்னு ஒரு நடந்து வந்த ஸ்டைல் உட்காந்து என்ன அது அப்படி இருந்தது. அவருடைய படம் சங்கர் படம், சங்கர் சார் சொல்லி அவரோட ஒர்க் பண்ணுற படம்லாம் நடித்தேன். அப்படியே ட்ராவல் ஆகி டைரக்டர் வெங்கடேஷ் சாருடைய படங்கள், எல்லா படங்களையும் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அப்படியே ட்ராவல் ஆகும்போது தான் பகவதி படத்தில் வடிவேல் சார் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அதில் கூட என்ன நடிக்க கூடாதுன்ட்டார் வடிவேல் சார். யார் அவனுங்கெல்லாம் தெரியாது. நான் சும்மா இல்லை சார், 2000 மேடை நாடகம் ஏறி வந்திருக்கிறேன் நான் அப்படி இதுக்கெல்லாம் டைமிங் வேணியான்னு சொல்லிட்டு டைமிங் பண்ணுவோம் சார்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை பேச, நான் ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தை பேச 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 நல்லா பண்ணுறான் இவனை போடியா அப்படின்ட்டாரு. ஆனால் இதுதான் அந்த ஆடிஷன் மாதிரி அவர் கூட அவரோட அந்த கான்வர்சேஷன் இப்படி தான். ஆமாம், திருப்போரூர் முருகன் கோயிலில் ஷூட்டிங்கு. திருப்போரூர் முருகன் கோயிலில் இந்த படிக்கட்டுக்கிட்டாக போனோம். அங்கே தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. இவர் கூட நடிக்கணும்னு ஃபேஸ்புக்கில் போட்டுட்டேன். இன்று வைகை புயல் அவர்களோட நடிக்க போகிறேன்னு ஃபேஸ்புக்கில் போட்டாச்சு. யாரை பார்த்தாலும் ரோட்டில் போய் ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டா கூட ஷூட்டிங் போகிறேன், அவன் எவனே தெரியாது. வடிவேல் சார் கூட நடிக்க போகிறேன் இன்னைக்கு பாரு. இப்படி ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு அங்கே போகிறேன். டெலிஃபோன் ராஜ், இந்த காஸ்டியூம் மாட்டிட்டிங்களா? மாட்டிக்காங்க, சீக்கிரம் மேலே வாங்க. அங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஆஞ்சநேயருக்கு கற்பூரம் வைக்கலாமா என்னன்னு தெரியாது. கற்பூரத்தை வச்சு, ஆஞ்சநேயா வடிவேல் சார் கூட நடிக்க போகிறேன், இதாயா எனக்கு காப்பாற்றணும், நல்லபடியாக நடிக்கணும், டைலாக் மிஸ் பண்ணக்கூடாது, இப்படிலாம் வேண்டிட்டு அங்கே போனால் வேணாயா நீ வேணான்ட்டார். சார் 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 ஆஞ்சநேயர்கிட்டலாம் வேண்டிட்டு வந்தேன் சார். அதுக்கே சார் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன் சார். இதுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டேயா போயா, ஸ்டீபன் நீ பண்ணு, வேறு ஒரு கோ டைரக்டரை. ஐயா நான் அந்த ரோல் பண்ணிட்டேன், என்னையா நீ. அப்புறம் தான் டைமிங் வேணுமான்னு கேட்டு அப்புறம் தான் ஓகே பண்ணார். சார் இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணீங்க. அதாவது சினிமாவில் டைலாக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு ஒரு டைலாக் கிடச்சிடாதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஏங்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு டைலாக் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும்போது அந்த டைலாக் மூலயமா தான் வந்து மக்களுக்கு வந்து அவங்க ஞாபகமாகவே இருப்பாங்க அந்த ஆர்டிஸ்ட். ஸோ இப்போவுமே ஒரு மீமாக இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், டக்குன்னு வந்து இப்போ இந்த வருஷம் முடிய போது, நம்ம நிறைய எதிர்பார்த்துட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி இப்படின்னு வரும். இருந்தாலும் கடவுள் நம்ம கொடுக்குறது அண்ணனுக்கு ஒரு உத்தாப்பம் அப்படின்ற மாதிரி போயிடும். இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ வரைக்குமே அந்த டைலாக் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது. ஒரு டைம் ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம போகிறோம், அந்த ஸ்பாட்டில் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்போ வடிவேல் சார் வந்து எப்படி அந்த காமெடியை கொண்டு போனாங்க? உங்களுக்கு அந்த டைலாக் நீங்கள் பேசினோடனே என்ன ரியாக்ஷன் இருந்துச்சு? இருக்கிறதுக்கு ஒவ்வொரு படங்கள் போகிற மாதிரி அன்றைக்கும் ஏஆர்எஸ் கார்டன் போரூர், அங்கே தான் எனக்கு ஷூட், அந்த ஷூட்டு. அப்போ தப்புன்னு ஓடுன்னு காஸ்டியூம் மாட்டி விட்டாங்க, லுங்கியை கட்டி விட்டாங்க. ஒவ்வொரு ஷூட்டிங்க்கும் ஒரு சீன் எடுத்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஹாஃப் டேயாவது ஆகும். என்னை கூப்பிட்றாங்க, நான் போகிறேன், லுங்கியெல்லாம் கட்டி விட்டு பண்ணுறாங்க, டைலாக் கொடுக்குறாங்க. டைலாக்கெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோம். நமக்கு என்ன டைலாக்கு, வடிவேல் சார் தானே டைலாக்கு, அது அவர் கடலாச்சே. ராகத்தை சொன்னது, ராகம் போட்டது நான், இப்படி போடுன்னுலாம் அவங்க சொல்லலை, ஒரு ராகம் போடுன்னாங்க.
அவர் சொல்லிட்டு முடியும் அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம் அப்படின்ட்டு போவேன். அது சும்மா போனால் நல்லா இருக்காதுன்னு சொரிஞ்சிட்டு போவேன். இந்த லுங்கியை வச்சுட்டு இப்படி சொரிஞ்சிக்கிட்டே போவேன். அப்புறமா வடிவேல் சார் பார்த்துக்கிட்டு அந்த டைலாக் சொல்லவுமே வெளியில் ஒரே சிரிப்பு, சிரிப்பு சத்தம்னா ஒரே சிரிப்பு சத்தம். அப்போவே ஆஹா, அது அந்த சிரிக்கிற வரைக்கும் எனக்கு அது ஒரு பெரிய காமெடி சீன்லாம் எனக்கு தெரியாது. அது